ஹாய், எல்லாருக்கும் சரஸ்வதி பூஜை மற்றும் விஜயதசமி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நான் 2 நாளாவே கொஞ்சம் ஆக்டிவா இல்லை. வீட்டு சிட்டிங்ல இன்னைக்கு தான் உட்கார்றேன். மார்க்கெட் பத்தி நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கலாங்க. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் மார்க்கெட் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மந்த் அக்டோபர் மாதத்துக்கான நான் இண்டெக்ஸஸ்லேயே வேல்யூஸை வந்து டிரைவ் பண்ணிட்டேன். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஏன்னா மந்த்லி அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். அதனுடைய வேல்யூஸை நான் கொஞ்சம் டிரைவ் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு புரியுதான்னு பார்த்துக்குங்க. ஏதாவது கிளாரிட்டி வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனக்கு பிங் பண்ணுங்க. நான் இன்னுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லாஸ்ட்டாக முடிஞ்ச மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. இந்த மாதத்துல ஓபன் ஆனதுல இருந்து மார்க்கெட் எது வரைக்கும் போயிருக்காரு, ரேலி ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஆர்பிஐ மீட்டிங், பாசிட்டிவ் நியூஸ். ஸோ மார்க்கெட் நல்லா ரேலி கிடைச்சிருக்கு. ஸோ இதையே பேஸ் பண்ணியும் நான் வந்து சில விஷயங்கள்லாம் எடுத்திருக்கேன். இது வந்து மந்த்லியில ரொம்ப முக்கியமா செயல்படுவார் அப்படிங்கிறத நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுல உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி வேணும்னாலும் சொல்லுங்க. அதாவது மார்க்கெட் இந்த மந்த் ஓப்பன் ஆனது 24,620ங்க. ஸோ அந்த இடத்து தான் நான் வந்து மார்க் பண்ணியிருப்பேன். இந்த விலையிலிருந்து பை அபோவ் அப்படிங்கிறது, அதாவது 620ல இருந்து மார்க்கெட்டு அப்சைடு போகணும் அப்படின்னா பை அபோவ் அப்படிங்கிறது 24,886 வரைக்கும் மேலே க்ளோஸ் வச்சு சஸ்டெயின் ஆனா மார்க்கெட்டு இந்த மாதத்திற்கு பையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? அப்படி மேலே போகும் பொழுது அவர் 25,151 அண்ட் அதற்கு மேலே போகும்போது 25,416 வரைக்கும் போக வாய்ப்பு உண்டு. இந்த ரேஞ்சை தாண்டுனா மோஸ்ட்லி வந்து அந்த ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்குங்க. 25,681 வரைக்கும் போக கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் வந்து வால்யூம் சப்போர்ட் பண்ணணும். லாஸ்ட் டைம் வச்சிருந்த ஹையை வந்து பிரேக் அவுட் கொடுப்பாங்க. அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதுக்கு இங்க இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம வந்து இப்படியே நேரா போக போறது இல்லை. நமக்கு மார்க்கெட்டை பத்தி தெரிஞ்ச விஷயங்கள். ஸோ இது ஒவ்வொரு வேல்யூவையும் நீங்க தாராளமா வந்து ஒவ்வொரு இடத்தையும் பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் ஆனா மட்டும்தான் திருப்பி போவார். ஸோ அப்போ அந்தந்த இடங்கள் வரும் பொழுது நீங்க உங்களுடைய முடிவு எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஏன் இதை வந்து நான் முன்கூட்டியே நான் உங்களுக்கு தகவல் காமிக்கிறேன். பட் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இதே வந்து இந்த சப்போர்ட்ல இருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைய வேல்யூஸ் இருக்கும். ஸோ இதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட்டா வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு இடத்துடைய சென்டர் பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த சென்டர் பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா? அதாவது இந்த வேல்யூ பிளஸ் இந்த வேல்யூ டிவைடட் பை 2. ஏன்னா அந்த அது ஒவ்வொரு இடத்திற்கும் வந்து பிவோட் தான் வந்து உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டா இருப்பார். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து 24,886ன்னு வச்சிருக்கேன். ஸோ 24,886 plus 24,620.55 divided by 2. So 24,753. 24,753. ஸோ இந்த இடத்த வந்து உங்களுக்கு தேவைன்னா என்ன, நான் முன்னாடியே சொல்லுவேன், ஒவ்வொரு இடத்தையும் நம்ம கோடு போட்டுக்கிட்டே போனோம்னா ட்ரேட் பண்ணவே முடியாது அப்படின்னு. ஸோ இது வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டா வேலை செய்யும். சரிங்களா? இப்படி வந்து போட்டுக்குங்க. ஏன்னா இதுக்கு இடையில 200 சில பாயிண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து நான் கேப் கொடுத்துருப்பேன். இதுல ஏன் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது ஆஸ் பர் மேக்ஸ் வேல்யூ. நீங்க இதை போட்டீங்கனாலே உங்களுக்கே தெரியும் நீங்க இந்த மாதம் எப்படி மார்க்கெட்டை வாட்ச் பண்றீங்க அப்படிங்கறத என்னுடைய வீடியோ புரிதல் இருந்து நீங்க சொல்லணும். சரிங்களா? ஏன்னா இது நம்ம பொசிஷனலா தான் நம்ம பார்க்கிறோம். நம்ம ஆப்ஷன் பையர் தான். நமக்கு இது தேவையில்லை என்றாலும் இதை நீங்க எப்படி அணுகலாம் அப்படிங்கறத சொல்றேன். இப்ப உதாரணத்துக்கு மார்க்கெட் பாத்தீங்கன்னா இந்த இவ்வளவு பெரிய வேல்யூஸும் நான் எவ்வளவு சூரஸா கொண்டு போறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். இந்த மிட் பாயிண்ட் தான் வந்து அடுத்து இங்க சப்போர்ட்டா இருப்பார். இங்க சப்போர்ட் எடுத்து பிரேக் அவுட் கொடுத்து திருப்பி ரீடெஸ்ட் எடுக்க திருப்பி மேல போவார். ஸோ இப்படிதான் நீங்க மார்க்கெட் அணுகணும். எனக்கு இதே இன்ட்ராடேக்கு இன்னும் வேணும்னா நீங்க இதுக்கு கேப் போடுங்க. நான் சொல்லணுங்கிறது இல்லைம்மா, எதுவுமே கிடையாதுங்க. நீங்க உங்களுக்குள்ள 24,753
இதே இந்த வேல்யூ அப்படியே இருக்கு பிளஸ் 24,620.55 divided by 2. So 24,686. 24,686. ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த சப்போர்ட்டாக இருப்பார். ஸோ ஏன் மார்க்கெட்டு இவ்வளோ அஃபெக்ட் பண்ணியிருக்கு? இன்ட்ராடே பண்ணும் பொழுது நீங்கள் இப்படி தான் நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்கணும். சரிங்களா? நான் வந்து இன்ட்ராடேங்கிறது என்னுடைய கால்குலேஷன் மெத்தடே என்டையர்லி டிஃப்ரெண்ட்டுங்க. நான் எப்போவுமே ஆப்ஷன் பையிங்கில் ப்ரீமியம் பேஸ்டு தான் நான் எடுப்பேன். பட் பொசிஷனெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் எடுக்க தெரிஞ்சுக்கணும். நீங்கள் மார்க்கெட்டை அணுகக்கூடிய விதம் இப்படிதான் சிம்பிளா பாத்தீங்கன்னா மார்க்கெட் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியும். சரிங்களா? எந்த இடத்துல இருந்து நான் பர்டிகுலரா எடுக்கணும் வேல்யூ, இங்க இதுதான் மார்க்கெட். ஸோ இதைத்தான் நம்ம வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். புரியுதுங்களா? நீங்க இந்த மாதிரி அப்ரோச் பண்ணீங்கன்னா மார்க்கெட் உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுக்கும். நம்ம எல்லாரும் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த சிம்பிளா பார்க்க தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? இது நீங்க என்ன ஃபார்மேட்ல போட்டீங்கன்னாலும் ஈஸியா கிளாரிட்டி ஆகும். ஸோ இது நான் வந்து லாங் டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன். இந்த டைம் ஃப்ரேம் படி எடுத்திருக்கக்கூடிய வேல்யூஸ் தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். சரிங்களா? இதை படி நீங்க அணுகி பாருங்க. இதே வந்து இந்த மாதத்திற்கு இது வந்து ஒன் ஆஃப் த கால்குலேஷன். சரிங்களா? இந்த கால்குலேஷன் படி மார்க்கெட்டுக்கு நான் வந்து பைய பூம் செட் பண்ணியிருப்பேன். 24,886க்கு மேல ஸ்ட்ராங் க்ளோஸ் கிடைச்சா மார்க்கெட்டு அப்சைடு போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்திற்கே. ஸோ அப்போ நமக்கு அந்த வால்யூம் சப்போர்ட் பண்ணி அந்த மேல க்ளோஸ் வச்சார் அப்படின்னா தாராளமாக மார்க்கெட் அவ்வளோ தூரம் போக வாய்ப்பு உண்டு. இதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லைங்க. இதுவே இன்னும் ஒரு மெத்தட், இதுக்கு சப்போர்ட் வேல்யூன்னு சொல்லிடுறேங்க. செல் பிலோ லைனுங்கிறது 24,355ங்க. ஸோ இதுக்கு கீழே வரும் பொழுது மார்க்கெட்டு செல் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? இதுக்கு கீழே போனார் அப்படின்னா மார்க்கெட்டு செல்லிங்ல இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி செல்லிங் ஆகும்போது கீழே இறங்கும் பொழுது 24,090 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். அதையும் உடைக்கும் பொழுது 23,825 வரைக்கும் கீழே போகலாம். ரெண்டாவது சப்போர்ட் இதுங்க. அதையும் உடைக்கும் பொழுது 23,560 வரைக்கும் போவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. இது டவுன் சைடுக்கு பாசிபிலிட்டி. சரிங்களா? நம்ம மார்க்கெட்டை எப்பவுமே ஸ்டே ஆன் வேல்யூஸோட மூவ் பண்ணுங்க, போதுமானது. பார்ப்போம் இது வரைக்கும் என்ன நடந்திருக்கோ அப்படிங்கிறத வச்சு நான் இந்த டேட்டாவை எடுத்திருக்கிறேன். இதுல உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி இல்லை அப்படின்னா எனக்கு பிங் பண்ணுங்க. சரிங்களா? இது ஒன் ஆஃப் த கால்குலேஷன் மெத்தட். சரிங்களா? இதுவே நான் இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன். இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஒரு மார்க்கெட்டை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது மந்த்லி வீக்லி லைன் அப்படிங்கிறது இது ஒன் ஆஃப் த மெத்தட் இருக்கு. நான் சிம்பிளா சொல்றேன். அந்த மெத்தட் படி மார்க்கெட்டுக்கு என்ன சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்க வாய்ப்பு உண்டு அப்படிங்கறத காமிக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு மார்க்கெட்டு 24,853 அப்படின்னு க்ளோஸ் ஆயிருக்காரு. சரிங்களா? எக்ஸாக்ட் க்ளோஸ்ங்கிறது 836ங்க. ஸோ இதுக்கு ஓடிஎம் வந்து 800, இதே வந்து ஐடிஎம் அப்படிங்கிறது ஓடிஎம் வந்து 900, ஐடிஎம்ங்கிறது 800. இதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த பிரீமியத்துல ஆப்போசிட் கால்குலேஷன் போட்டீங்கன்னா ஒரு விலை கிடைக்கும். அந்த விலை என்ன அப்படின்னா இந்த மாதத்தினுடைய செல் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது 25,348 வந்தா செல் ஆகும் காமிக்குது. அதுக்கு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது 25,422 காமிக்குது. ஸோ மேக்சிமம் இந்த இடம் வரும்பொழுது முடிவு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இன்னைக்கே இது நேரத்துக்கு நாளைக்கே வந்துட போறது இல்லை, இருக்கலாம். சரிங்களா? ஆனா இந்த மாதம் இங்க ஓப்பன்ல 24,600ல இருந்து 25,680 வரைக்கும் போவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இங்க இடையில ஒரு ஸ்ட்ரகிள் ஆக வாய்ப்பு உண்டு. இந்த இடம் ரொம்ப நேரம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். ஸோ இங்கிருந்தே செல் ஆகலாம், அல்லது இங்க இருந்து டிசிஷன் எடுக்கலாம். ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் சம்திங் அந்த டைம் வரும்பொழுது நீங்க முடிவெடுங்க. ஆனா இந்த இடம்லாம் வரும்போது நீங்க ஹெட்ஜஸ் யூஸ் பண்ணுங்க. ஹெட்ஜஸ் யூஸ் பண்ணி நீங்க ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா ஃபியர் இல்லாம ட்ரேட் பண்ணலாம்.
இது வந்து ஓரளவுக்கு டீசெண்டான ப்ராஃபிட் வந்து earn பண்ணலாம். அந்த டைம் வரும்போது நீங்க லாங் ஹெட்ஜஸ் எடுத்துக்கோங்க. நான் லாங் சைடுல நான் அட்வைஸ் பண்றது இல்ல. அப்போதைக்கு உங்களுடைய முடிவு. இந்த இடம் வரும் பொழுது நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அதுவே பை ஆகிறதுக்கு வாங்குற இருக்கக்கூடிய வேல்யூங்கிறது 24,378ங்க. ஸோ இந்த இடம் வரும்போது பை ஆகுறதுக்குண்டான வாய்ப்புகள் காமிக்குது. அதுக்கு ஸ்டாப் லாஸ்ங்கிறது 24,252ங்க. ஸோ இது வந்து மந்த்லி லெவல்ஸுங்க. சரிங்களா? நம்ம ஆப்ஷன் பையர் மந்த்லி லெவல் இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த இடைப்பட்ட தூரத்தை எப்படி கால்குலேட் பண்ணணும், இதை வச்சு நான் இன்ட்ராடே பண்ணணும் பொசிஷனலா அப்படின்னா நீங்க இதுக்கு சென்டர் பாயிண்ட் போட்டுக்கிட்டே போக வேண்டியதான். சரிங்களா? ஒவ்வொரு சென்டர் பாயிண்ட்டுக்கும் மார்க்கெட் ரியாக்ட் ஆனதை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இது மேத்தமேட்டிக்கல் வேல்யூங்க. சரிங்களா? இது உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம் பார்க்கலாம். இப்போ நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நம்ம மார்க்கெட்டுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்திருந்தது பை அபோங்கிறது 24,648ங்க. அதுல இருந்து பை ஆனவர் எக்ஸாக்டா அதுக்கு நம்ம 3 ரெசன்ஸ் உடைச்சு அப்சைட்ல பறந்துட்டாரு. ஸோ இதுல சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. காமிச்சா பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம கொடுத்த லெவலுடைய வேல்யூ உங்களுக்கு செல் பிலோக்குள்ள கீழே வரல. ஒரு பை ஆனதுலேயே ஸ்ட்ராங் பை போயிட்டே இருந்துட்டாரு. சரிங்களா? ஓகே, நான் இதே வந்து ப்ரீமியம் நான் கொடுத்துருந்தேன். ப்ரீமியத்தில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா மார்க்கெட் வந்து 650 கால் வந்து 168 அண்ட் அபோவ் சஸ்டெயின் ஆனார்னா மார்க்கெட் அப்சைடில் இருக்குன்னு டைரக்ஷனுக்காக மட்டும்தான் இந்த கால்குலேஷன் நான் கொடுத்துருக்குறேன். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி 168 நான் கால் கொடுக்க கிடையாது. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் இங்கே முக்கியமாக செயல்பட்டிருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் மார்க்கெட்டு நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்க. நான் கொடுக்கும்போது மார்க்கெட் 150ல் இருக்காரு. நான் ஏன் 168 அண்ட் அபோவ் சஸ்டெயின் ஆனார்னா மார்க்கெட் அப்சைடில் இருக்குன்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னா அது ஒரு மேக்ஸ் கால்குலேஷன் தான். சரிங்களா? எக்ஸாக்டா அவரு எல்லா ரெசன்ஸையும் அழகா அடிச்சு நம்ம ஏன் இந்த சொன்ன விலை நடக்கணும். ஸோ என்ன சப்போர்ட்ல இருந்து என்ட்ரி 133ல இருந்து என்ட்ரி எடுத்துட்டு போயிருப்பாரு. ஆஸ் யூஷுவல் நம்ம வேல்யூவையும் நான் காமிக்கிறேன். இது டைரக்ஷனுக்கு உண்டான வேல்யூ மட்டும்தாங்க. அக்யூரசி அப்படிங்கிறது இதுல நம்ம எதிர்பார்க்க கூடாது. நான் டைரக்ஷன் மட்டும்தான் இங்க நான் சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? இதுவே நான் வந்து 935க்கு எடுக்கிற வேல்யூ அக்யூரேட்டா இருக்கும். அதேனால கன்ஃபர்மேஷனோட சொல்ல முடியும். அவ்வளவுதான். சரிங்க. அதே புட் சைடு பாருங்க. ஏன் வந்து இந்த விலையில போய் ரெசன்ஸ் வேல்யூல அழகா வந்து கீழே உடைக்கணும். 9.15க்கே வந்து 157 அடிச்சு கீழே விழுகிறாரு. விழுந்தா நான் என்ன சொல்லியிருந்தேன், 130க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டாருன்னா புட்டு எந்திரிக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? இது அப்படியே நடந்திருக்கு மார்க்கெட்ல. நீங்க இதுல ஒன்றும் சேஞ்சஸே இருக்காதுங்க. ஏன் இந்த விலைகள்லாம் நான் கொடுக்குறேன், மார்க்கெட் அப்படி ரியாக்ட் ஆகும். உங்களுக்கான சிந்தனை கண்டிப்பா வேண்டுங்க. சரிங்களா? ஓகே, ஆப்ஷன் பிரீமியத்தில் ட்ரேட் பண்ண கற்றுக்கோங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம ஆப்ஷன் பையர் அடுத்த வேல்யூஸ் நம்ம பார்த்துருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 9:15க்கு 9:35க்கு எடுக்கிறது. ஆக்சுவலாக நான் வந்து அன்னைக்கு வேல்யூஸை நான் லேட்டாக தான் அனுப்பினேன் எல்லாருக்கும். சாரிங்க, பூஜை இருந்ததுனால நம்ம அது அவ்வளோவா கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. லேட்டாக தான் நான் அனுப்பியிருப்பேன். ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும். இதுதான் வந்து மேஜிக்கல் வேல்யூஸ்ன்னு சொல்றது. அதாவது 650 கால் 135 அண்ட் அபோவ் சஸ்டெயின் ஆனாருன்னா மார்க்கெட் வந்து அப் சைடு. அவ்வளவுதான். இது அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இதே 135 கீழே சஸ்டெயின் ஆகிறவர் அங்க வீக் ஆயிட்டாருன்னு அர்த்தம். ஸோ அழகா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் வச்சா அந்த கோடுகள்லாம் எப்படி ஸ்டெப்பு மேல நின்று போகுது இல்லையா? ஸோ இது வந்து ரியலா நடக்கக்கூடிய, நீங்க இதெல்லாம் வந்து மார்க்கெட்ல நீங்க ஓனா அனலைஸ் பண்ண எப்ப கத்துக்கிறீங்களோ அப்ப நீங்க சக்சஸ் ஆயிருவீங்க. கண்டிப்பா சக்சஸ் ஆயிருவீங்க. நீங்க நல்லா பாருங்க, நான் ஒரு 5 மினிட்ஸ்ல வச்சிருக்கேன். இந்த கால் சைடு வந்த வேல்யூல எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு குச்சி வச்சிருக்காரு. ஆனா க்ளோஸ் வச்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதுதான் நான் சொல்ல வர்றது. எத்தனை தடவை மேல போயிட்டு திருப்பி அவரு ரீடெஸ்ட்டுக்கு வந்து என்ட்ரி எடுத்துட்டு போறாரு. இது வந்து நீங்க ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. அவ்வளவுதான். சரிங்களா? இது ஏன் நடக்கணும்? உங்களுக்குள்ள ஒரு புரிதல் கண்டிப்பா தேவைங்க. அப்பதான் நம்ம ஆப்ஷன்ல ஜெயிக்க முடியும். வேண்டாங்க, ஒரு 20-30 பாயிண்ட் டெய்லி பிடிக்க கத்துக்குங்க போதும்.
சரி, ஓகே. நீங்க இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வேல்யூவை நீங்க என்ன வச்சு செக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல வச்சீங்கனாலும் வேலை செஞ்சிருப்பாரு. இப்போ உதாரணத்துக்கு நீங்க இவரை போய் இந்த விலையில வாங்கணும்னு இல்லை, 24,850 கால் எடுத்து பார்ப்போம். ரொம்ப கீழே இருந்து போயிருக்காரு. 850 கால், 800 கால் எடுக்கலாம். 24,800 கால், லீஸ்ட் வேல்யூ நான் 71 கொடுத்துருந்தேன். 71க்கு மேல அவர் எப்ப சஸ்டெயின் ஆகுறாரோ அப்ப நீங்க போய் என்ட்ரி எடுத்தீங்கன்னா போதுங்க. சரிங்களா? 71க்கு மேல சஸ்டெயின் பண்றாரு, நிறைய டைம் பண்றாரு, பண்ணிட்டு கீழே வராரு. ஆனாலும் வந்து அவர் சஸ்டெயின் ஆன உடனே மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. இது ஆஸ் யூசுவலா வந்து 71க்கு மேல இந்த இடத்துல க்ளோஸ் வைக்கிறார். மார்க்கெட் கிட்டத்தட்ட 150க்கு போயிடுச்சு. இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு அப்படியே டபுளா கிடைச்சிருக்கு. ஸோ அவ்வளோ எடுக்கணுங்கிறது இல்லைங்க. 71ல என்ட்ரி எடுத்தாருன்னா 80.5. நான் ஏன் இதை மேஜிக்கல் வேல்யூஸ்ன்னு சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த கோடுகளில் நீங்க போட்டு பாருங்க, மார்க்கெட்டு என்ன ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். 89.7. இதே வந்து இதுக்கு மேல 100, 111 போட்டு பார்ப்போம். 100, அடுத்தது 111. ஸோ இது அப்படியே ஒரு ஸ்டெப் அப்படியே போயிட்டே இருக்குங்க. 123, 135 வரைக்கும் போயிருக்காருங்க. போதும், 135. இது தெரிஞ்சா இது கிடைச்சா போதுங்க. சும்மா நான் போய் கோடு போட்டு உங்களுக்கு நான் எடுக்கிற வேல்யூ நல்லா இருக்குன்னு டெய்லியும். இது மார்க்கெட்டு மேஜிக்கல் வேல்யூஸ், அவ்வளவுதான். இது நீங்க எடுக்க தெரிஞ்ச ஆப்ஷன்ல ஜெயிக்கிற, அவ்வளவுதான். சரிங்களா? இது பர்டிகுலரா வந்து டைம் வேல்யூங்க. நீங்க ஒரு டேல முக்கியமான டைமிங் 3 டைமிங் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஒன்று 10:30, இன்னொன்று 11:39. 3 minutes கேண்டில் இருக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே போல 2.03. ஸோ இந்த மார்க்கெட்ல இந்த இடத்தையெல்லாம் நீங்க டைமிங்கோட நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன் நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், என்ன டைம்ல வாங்கணும் அப்படிங்கிறது இருக்கு. இது வந்து நம்ம கிளாஸ்ல இதை சிம்பிளா சொல்றோம். ஓகேங்க. இப்போ நாளைக்கு ஃப்ரைடே மார்க்கெட் பார்த்துடலாம். ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு பை அபோவ் அப்படிங்கிறது 24,901ங்க. அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனதுன்னா மார்க்கெட்டு 24,966 வரைக்கும் போக வாய்ப்பு உண்டு. அதே போல அதற்கு மேலே போகும்போது 25,032 வரைக்கும் போக வாய்ப்பு உண்டு. அதையும் தாண்டும் பொழுது 25,097. இதே சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சப்போர்ட்டுங்கிறது 24,770ங்கிறது செல் பிலோவா இருப்பாரு. அதுக்கு கீழே போகும்பொழுது மார்க்கெட்டு டவுன் சைடுக்கு உண்டான வாய்ப்புகளா இருக்கலாம். அப்படி அவர் கீழே போகும்போது 24,705, அதையும் உடைக்கும் போது 24,640, அதுக்கும் கீழே போனாருன்னா 24,594 வரைக்கும் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? இது முக்கியமான விலைகளா செயல்படும் ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு. ஓகே, எப்பொழுதுமே சொல்லிட்டேன், மார்க்கெட்டை அப் சைடு டவுன் சைடுன்னு பிளைண்டா ஒரு அசம்ஷனுக்குள்ள வராதிங்க. ஏன்னா மார்க்கெட்டு என்ன டைரக்ஷன்ல அவர் ட்ரேட் ஆகுறாரோ அதற்கு ஏற்றவாறு அவரோட அப்படியே உள்ள போய் உட்கார்ந்துக்கிறதுக்கு கத்துக்கோங்க. இந்த ஆப்போசிட்ல இந்த சப்போர்ட்டுக்கு போனா எடுத்துக்கலாம், இன்னொரு சப்போர்ட்டுக்கு போனா எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்க ஒரு சப்போர்ட்டா போறத விட்டுட்டு, எந்த இடத்துல ஒரு ஜேர்ன் ஆயிட்டு இருக்காரோ அது கூட ஏதோ ஒரு ரீடெஸ்ட் கிடைச்சதுன்னா உள்ள போலாமே அப்படிங்கிற இடத்துக்கு தான் நீங்க வரணும். ஸோ அதுக்கு இந்த வேல்யூஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? ஓகே, அடுத்தது ஸ்ட்ரைக் பிரைஸ் பார்த்துடலாங்க. 24,850 கால் 88 ருபீஸ்க்கு மேல இருந்தாருன்னா மார்க்கெட் அப் சைடு போகுங்க. அதுக்கு ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 117 அண்ட் 146ங்க. அதே சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 50 and 30ங்க. 24,900 புட்டு 163 அண்ட் அபோவ் சஸ்டெயின் ஆயிட்டாருன்னா மார்க்கெட் டவுன் சைட்ல போகுங்கிறத இங்க தெளிவா காமிக்குதுங்க. சரி, ஓகே. அப்படி அவருக்கு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 73 and 26 வரைக்கும் போக வாய்ப்பு உண்டு. அப்சைடு பார்த்தீங்கன்னா 241 அண்ட் 288 வரைக்கும் போக வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இந்த வேல்யூஸ் உங்களுக்கு போதுமானது. நான் இங்க வந்து கொடுக்கக்கூடிய விலை என்கிறது
மார்க்கெட்டோட டைரக்ஷன் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டுமா தான் இருக்கணும். இதை வச்சு யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க சொல்லிட்டேன். ஏன்னா நீங்க எடுக்கக்கூடிய விலைக்கு 6 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸா இருக்கணும். புரியுதுங்களா? அதனால நான் வந்து மார்னிங் கொடுக்குற வேல்யூஸ் தான் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்க. வேற ஏதாவது இந்த மந்த்லி அனலைசிஸ்ல இன்னொரு விஷயத்த நான் மறந்துட்டேன். சாரி. நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஏன்னா இப்ப மந்த் கேண்டில்ல நம்ம அதை பார்த்தாதான் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னா நான் பிவோட் வேல்யூ சொல்லுவேன் இல்லைங்களா, அதை நான் இதில் ஆட் பண்ண மறந்துட்டேன். 25,448.55 25,448.55 அதாவது லாஸ்ட் மந்தோட ஹையிங்க பிளஸ் லாஸ்ட் மந்தோட லோ 24,432.7 plus closing value 24,611.10. so இதனுடைய pivot வேல்யூங்கிறது 24,830 பாயிண்ட். ஓகே 830 அப்பா மார்க்கெட்டே வந்து அங்கதான் நிக்கிறாரு. 24,830 830.7 ஓகே போதும். 822 அல்லது 832 மாத்திக்கோங்க. மேத்தமேட்டிக்கல்ல எப்பவுமே நம்ம வேல்யூஸ் இப்படிதான் நம்ம பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட் நீங்க இப்ப டைரக்ஷன் நீங்களே கண்டுபிடிங்க. மார்க்கெட் வந்து என்ன டைரக்ஷன் போகலாம் அப்படிங்கறது நீங்களே சொல்லணும். நான் எப்பவுமே சொல்லக்கூடிய சில விஷயங்கள் தான். இந்த விலை வந்து இந்த மாதத்திற்கு உண்டான டிசிஷன் பாயிண்ட்டுங்க, அதாவது பிவோட் வேல்யூ. இந்த இடத்துல இருந்து நீங்க மார்க்கெட் வந்து அப்சைடு போனா ஃபர்தரா அப்சைடு போகலாம். இந்த இடத்த நீங்க நோட் பண்ணீங்க. 24,830ங்கிறது பிவோட் பாயிண்ட்டுங்க. இப்போ ஆல்ரெடி மார்க்கெட் ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு பிவோட்டை போய் ரீடச் அதாவது டச் பண்ணிட்டாரு. ஸோ ஃபர்தரா இந்த மந்த் எப்படி இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னா நீங்க வேல்யூஸோட தான் போறீங்க. கூடவே இப்படி எடுத்துக்கலாம். மார்க்கெட்டு அப்சைடு போற மாதிரி இருந்தா உடனே போக மாட்டாரு. இங்க போயிட்டு ரிஜெக்ஷன் ஆகி திருப்பி கீழே வரலாம். அப்படி வந்தாரு அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச இந்த இடம் வரும்போது முடிவு பண்ணி கீழே வந்து இந்த செல்விலோ லைனுக்கு கூட இதை என்ன பண்ணுவாரு, இங்க கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு க்ளோஸ் வச்சு திருப்பி இது வரைக்கும் வந்துட்டு திருப்பி இந்த இடத்துல போய் ரீடெஸ்ட் எடுப்பார். எப்படி இப்படி வந்து திருப்பி அப்படி வச்சு ஒரு ரவுண்ட் அடிச்சு திருப்பி அந்த இடத்துல இருந்து ரிஜெக்ஷன் ஆகி திருப்பி கீழே விழுகலாம். இப்படி வந்து போனாருன்னா இன்னும் மார்க்கெட் ஹெல்த்தியா இருக்கலாம். சரிங்களா? இது என்னுடைய கருத்து. இப்படிதான் போகணும்னு இல்லை. இதுவே அதர்வைஸ் மார்க்கெட்டு இங்க போய் மேல க்ளோஸ் வைக்கிறாரு அப்படின்னா இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் க்ளோஸ் வச்சாருன்னா பிரேக் அவுட் கொடுத்து திருப்பி ரீடெஸ்ட் வந்து திருப்பி மேல போக ஆரம்பிச்சாருன்னா இந்த இடம் வரைக்கும் போவார். இதுக்கு இடையில எனக்கு ஒரு ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க ஒண்ணும் இல்லைங்க, 24,886 பிளஸ் 25,151 இந்த ரெண்டையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணுங்க, ஒரு சென்டர் வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த இடம் வரைக்கும் கூட நீங்க ஃபர்ஸ்ட் டார்கெட்டா போடலாம். சரிங்களா? இப்படிதான் மார்க்கெட்டை நீங்க அப்ரோச் பண்ணணும். இது ரொம்ப சிம்பிளான வழிமுறைங்க. இது நீங்க இந்த மந்த் எனக்கு யூஸ் பண்ணி பாருங்க. நான் லாஸ்ட் மந்த் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்களை நான் இன்னும் எனக்கு டைம் இல்லைங்க. தொடர்ந்து வகுப்புகள் நாம இன்னும் நிறைய பேரை வந்து இன்னும் கொஞ்சம் கொண்டு வர வேண்டி இருக்காங்க. ஸோ அதனால எனக்கு டைம் பத்தலை. நீங்களே வந்து வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. இது மந்த்லி வேல்யூ, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க உங்களுக்கு. பொசிஷனலாக தான் இது வந்து நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஆனால் நம்ம ஆப்ஷன் பையை டெய்லி இன்ட்ராடே வேல்யூஸோட நீங்கள் போக கற்றுக்கோங்க. சரிங்களா? ஓகேங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? இது பற்றின தகவல்கள் ஏதாவது தேவைன்னா என்னுடைய ஃபோன் நம்பர் 9842088858 நீங்க பிங் பண்ணுங்க. எனி டைம் ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்க தாராளமா எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.